வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இந்திய அரசு மற்றும் இந்திய உணவுக் கழகத்தின் உயர்மட்ட குழுவினர் தமிழகத்தில் உள்ள ஆரோவில்லிற்கு வருகை புரிந்தது. நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிமாற்ற கண்டுபிடிப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி குறித்தும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளரும் குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளருமான திருமதி ஜெயந்தி ரவி, IAS அதிகாரிகள் திரு ரவிசங்கர், திரு விபாஸ் சாகல், இந்திய உணவுக் கழகத்தின் மண்டல மேலாளர் மீனா, மேலாளர் திரு VK நாயக் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக இக்குழுவினரை ஆரோவில்லின் சிறப்பு பணி அதிகாரி டாக்டர் சீதாராமன் வரவேற்று ஆரோவில்லில் நடைபெற்று வரும் தற்போதைய வளர்ச்சி பணிகள் குறித்து விளக்கமளித்தார். தொடர் விடுமுறையை அடுத்து சென்னையிலிருந்து இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேட்டிலிருந்து இன்று 100 சிறப்பு பேருந்துகளும் நாளை 90 பேருந்துகளும், கிளாம்பாக்கத்திலிருந்து இன்று 550, நாளை 405 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் உள்ள தொல்காப்பிய பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்வோருக்கு வழங்கப்படும் அனுமதி சீட்டு எண்ணிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 500லிருந்து 3000ஆக உயர்த்தப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் ரஷ்யாவுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை பிரான்ஸ் கடற்படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். தேர்தல் மேலாண்மை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் நமீபியாவும் கையெழுத்திட்டுள்ளன. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று தாய்லாந்தின் பானிஷ் ஷெப்பனை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் ஷென்யூ ஃபெய்யை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.